அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியானதாகவும், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு புத்தாண்டாகவும் அமைய இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டு ரெசல்யூஷனே என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷத்தில் கட்டாயம் அரசு பணியில் அமருவேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் நிச்சயம் அரசு பணி கிடைக்க இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இப்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கணக்குகளை பார்த்தாலே முதல்ல பயந்து போகிறாங்க. இது பயப்பட வேண்டிய கணக்குகள்லாம் இல்லை, ரொம்ப எளிமையானது. சார் இது யூஜிடிஆர்பிக்கு வருமா? கண்டிப்பாக வரும், சிலபஸ் இருக்குது. இது வந்து காலேஜ் டிஆர்பி இப்போ நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பியில் இது கேட்டிருக்காங்க. எவ்வளோ எளிமையான கணக்குகள் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. பட் இதை பற்றின ஒரு ஐடியா நமக்கு இல்லாதனால விட்டு வந்திருப்போம். அந்த ஐடியா எப்போ வரும்னா, ஃபுல் செட் மெட்டீரியல் நீங்கள் உட்காந்துன்னு லைன் பை லைன் படிக்கும்போது தான் அந்த ஐடியாவை தானாக க்ரியேட் ஆகும். ஸோ மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் போன போக்கில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு போகிறதுன்றது சாத்தியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ எளிமையான கணக்கு, இது எப்படிலாம் சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நோட்டை எடுத்து நீங்கள் எழுதணும். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நோட்டில் தான் முதல்ல எழுதுறீங்களா சார்? ஆமாம், இந்த நோட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு நான் தனியாக போட்ட நோட்டு. நிறைய கணக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரைட்? இந்த பிடிஎஃப் வேணால் நான் உங்களுக்கு தரேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க, ஆனாலும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்கீங்க. அவங்களுக்கு நான் நிச்சயம் அனுப்புகிறேன். ப்ராபர்ட்டி ரெடியாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரெடியாக இருக்குது. இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக வாங்கி பார்த்துக்கலாம். ரியலும் ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இப்போதைக்கு ரெடியாக இருக்கும். இப்போ ப்ராபர்ட்டி கன்ஃபார்மாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதுக்கு மேலே அதில் சிலபஸ்லேயே இல்லை, ப்ராபர்ட்டியில் அந்த அளவுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தரேன். ப்ளஸ் அந்த நோட்ஸும் தந்துடுறேன். காம்ப்ளெக்ஸுக்கு பக்காவாக இருக்குது, ரியலுக்கும் இருக்குது. இப்போது சார் இந்த 4 இயரு லேப்லாஸ் இதெல்லாம் இப்போ அடுத்து ஆரம்பிக்க போகிறோம். நிறைய உங்களுக்கு அது கொடுத்துட்டு கண்டென்ட் எழுதிட்ட பிறகு தரேன். ஸோ வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபுல் செட் மெட்டீரியல் மஸ்ட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. அது போக்கே வேறு மாதிரி இருக்கும் மெட்டீரியல், வாங்கி பாருங்கள், ரைட்? சரி, இப்போது லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட், தென் த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் ஓவர் v f of z dz equal to what, where v equal to t square plus it, t varies from 0 to close interval 0 to 1 is இந்த 4 எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் இசட் இதுன்னு கொடுத்துருக்காங்க, வி ஆஃப் டி வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டி வேரி ஆகிற அந்த பவுண்டு கொடுத்துட்டாங்க நமக்கு. இதுதான் டொமைன். இந்த டொமைனில் தான் நமக்கு இன்டெகிரேஷனே நடக்குது, ரைட்? 0 to 1 இவ்வளோதாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் இல்லையா? ரைட். ஆக்சுவலாக இசட்ன்றது என்னது? இந்த ஆர்இ அப்படி இருக்கட்டும். இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தானே? எஸ். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் ரியல் பார்ட்ன்றது என்னது? ஐ இல்லாதது எக்ஸ் மட்டும்தான். இதுதான் ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா எக்ஸ் தான். இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் ஐஎம் வந்ததுன்னா நம்ம ஒய் மட்டும் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இப்போது எஃப் ஆஃப் இசட்ன்றது எப்படி சுற்றி வளைச்சி கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இதுதான் எஃப் ஆஃப் இசட். இனிமேல் எஃப் ஆஃப் இசட் என்னென்னு கேட்டால் இது சொல்லணும், ரைட்? சரிங்க. அடுத்தது இன்னொன்று பக்கத்துலேயே பாருங்கள், வி ஆஃப் டி இன் வேரியபிள் டி இருக்கிறதுனால உள்ள நான் வி ஆஃப் டின்னு எழுதுகிறேன், ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடி. இதுதான் வி ஆஃப் டி. இந்த வி ஆஃப் டியை நான் இசட் ஆஃப் டின்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ற இசட்ன்ற இந்த வடிவில் தான் இருக்குது பாருங்கள். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த வி ஆஃப் டின்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ற வடிவில் இருக்கிறதுனால தான் அதை வி ஆஃப் டி எடுத்துகிட்டு இசட் ஆஃப் டின்னு நான் எழுதிக்கிறேன், ரைட்? இது என்னது? டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடி. இந்த ஐ இருக்கிற ஒரே ரீசன் தான் இந்த வி இசட்னு எழுத வச்சது, ரைட்? இப்போ இசட் ஆஃப் டின்றதை இசட்னு கூட எழுதிக்கலாம். இசட் ஈக்குவல் டு இங்கே டி இருக்கிறதா அர்த்தம். இப்போ இங்கே வி பக்கத்தில் டி இருக்கிறதா அர்த்தம், புரியுதுங்களா? நம்ம ஷார்ட்டாக நம்ம அந்த இசட்டை மட்டும் போட்டு எழுதிக்கிட்டோம்னா இசட் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடி, ரைட்? இதை வகைப்படுத்துகிறோம், நேரத்தை பொறுத்து டீயை பொறுத்து நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா டிஇசட் பை டிடி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி இங்கே நடக்குது. ஸோ இசட்டை நம்ம வகைப்படுத்தினா டிஇசட் பை டிடி, டி ஸ்கொயர் வகைப்படுத்தினா 2t ப்ளஸ் இந்த ஐ அப்படி வச்சுக்கிட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று இல்லைங்க, டீயை பொறுத்து நான் வகைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இந்த டிடி எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ டிஇசட் ஈக்குவல் டு 2t ப்ளஸ் 1 into ஐ. ஸோ இதை வந்து அப்படியே இறக்கிட்டு இந்த டிடி எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ டிஇசட் இப்படி கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் இசட் இப்படி கிடச்சிருக்கு, ரைட்? சரி, இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் இசட்ன்றது என்னது? இதோ இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, இதோ இருக்கு பாருங்கள். இதை உள்ளே போடுங்க, டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடி. ஸோ இசட்ன்ற இடத்துல அதை போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ரியல் பார்ட்டு மட்டும்தானே விடையாக வரும். ஏன்னா எஃப் ஆஃப் இசட்டோட குணமே என்னது?
நீங்கள் உள்ளே இருக்கிற ரிசல்ட்டில் இருக்கிற மெய்ப்பகுதி தான் நான் விடையாக தருவேன்னது எஃப். அப்போ இங்கே மெய்ப்பகுதி டி ஸ்கொயர் மட்டும் தானே. அப்போ எஃப் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடின்றது வேறு ஒன்றும் இல்லை, டி ஸ்கொயர் தான். இதை கழட்டி விட்டுரும். பாருங்கள், இப்படி தான் வரைய எடுத்துருக்காங்களே, அதனால தான் நான் உள்ள டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐடியை போட்டு டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். ரைட். இனிமேல் எஃப் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், டி ஸ்கொயர்னு சொல்லணும் இந்த கணக்கில். ஸோ எஃப் ஆஃப் இசட் கிடச்சிருச்சு. எவ்வளோ டேட்டாவை நான் கேதர் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் உள்ளே இருந்து. எனக்கு அத்தனையும் தேவைக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவேன். எங்கேயும் வந்து சும்மா மென்று முழுங்குற வேலைலாம் இருக்கக்கூடாது. கணக்கில் தெளிவாக இருக்கணும். சரிங்க சார், வி ஆஃப் டியை நீங்கள் இசட் ஆஃப் டின்னு எதை வச்சு எடுத்தீங்க? இது ஒரு கலப்பெண்ணுங்க. கலப்பெண்ணை நம்ம இசட்டுன்னு நோட்டேட் பண்ணலாங்க, அதனால தாங்க எடுத்தேன். எதுக்கு நீங்கள் இசட்டுன்னு பர்டிகுலராக எடுத்திங்கன்னா எனக்கு டிஇசட் தேவைப்படுதுங்க. ஸோ இசட்டை நான் வகைப்படுத்தினா தானே டிஇசட் கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணியிருக்கேன், டியை பொறுத்து வகைப்படுத்துகிறேன். அப்போ இங்கே டிஇசட் பை டிடி வந்துடும். இங்கே டி ஸ்கொயர் வகைப்படுத்தினா 2t, இங்கே ஐடியை வகைப்படுத்தினா i1. இந்த 1 × i அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2t அப்படியே வச்சுக்கிட்டு டிடியை எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரைட், அவ்வளோதான், எல்லாம் ரெடி. இப்போ இங்கே டி வேரிஸ் ஃப்ரம் வேர் க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இதை மறந்துடாதீங்க, இதுதான் லிமிட்டே. இந்த டொமைனில் தான் இன்டகிரேஷனே நடக்குது. ரைட். இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு வாங்க. இப்போ தாங்க கேள்வியே தொடறேன். இன்டகிரல் ஓவர் வி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இதானே வேணும், ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் வின்றது என்னதுங்க, இதான் வி. இதில் இந்த டி வேரிஸ் ஆகிற இடம் 0 to 1. அப்போ நான் வந்து டொமைனு 0 to 1 தான் இங்கே போட முடியும் இந்த லிமிட்டில். எஃப் ஆஃப் இசட் என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சேன், டி ஸ்கொயர். இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கு மாத்திரேன். ஏன்னா இங்கே ரன் ஆகுறது டி தான் ரன் ஆகுது வேரியபிள், அதனால் நம்ம உள்ள எல்லாம் டி தான் இருக்கணும். ஸோ அதில் தான் இந்த மாதிரிலாம் மாற்றி நான் ரெடி பண்ணிட்டேன். ரைட். இப்போ எஃப் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டால் இன் டர்ம்ஸ் ஆஃப் டியில் டி ஸ்கொயர் தான் சொல்லணும். ஸோ டி ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இன்ட்டு எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் இசட் போட்டாச்சு. இப்போ டிஇசட் நமக்கு தேவை, இதோ இருக்கு பாருங்கள், அப்படியே எழுதுங்க. இங்கே வந்து இன்ட்டு ரைட் 2t + i இன்ட்டு டிடி. ஸோ டிஇசட்டும் கண்டுபிடிச்சது கொண்டு வந்து போட்டேன், எஃப் ஆஃப் இசட்டும் கண்டுபிடிச்சது கொண்டு வந்து போட்டேன். இப்போ இந்த டி ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ இன்டகிரல் 0 to 1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2t³ ஆகிடும். டி ஸ்கொயர் இன்ட்டு டி கியூப் ப்ளஸ் இந்த டி ஸ்கொயர் உள்ளே பெருக்குனாக்கா ஐடி ஸ்கொயர் ஆகிடும் இன்ட்டு டிடி. ரைட். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இது 2t⁴/4 வரும் இல்லையா? இதுக்காக 2 கான்ஸ்டன்ட்டு, இந்த அடுக்கு ஒன்று கூடும், அதே அடுக்கு கீழே வரும், அதான இன்டகிரேஷன். ப்ளஸ் இங்கே ஐன்றது கான்ஸ்டன்ட் மாதிரி டி ஸ்கொயரை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t³/3. ரைட். இது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் எங்கள் சைடில் 0 to 1 கொடுத்துருங்க. ரைட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுங்க. இப்போ இந்த 2 கூட கட் பண்ணிடலாம், கீழே 2 வந்துடும். இப்போ அப்பர் லிமிட்டு ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறேன் டீக்கு. அப்போ என்னாகும், 1/4 1 தான், 1/2 ப்ளஸ் இங்கே 1³ 1 தான், அப்போ 1/3. இங்கே உள்ளே இருக்கிற ஐ அப்படியே தான் இருக்கும், நான் டீக்கு தான் கொடுக்குறேன். ரைட். மைனஸ் இப்போ லோவர் லிமிட் 0 கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே 0 ஆகிடும். இங்கே 0 கொடுக்கும்போது 0/2 0, 0³ 0, 0/3 0, ஃபுல்லாக 0. இப்போ என்ன ஆகிடும்னா 1/2 ப்ளஸ் ஐ 1/3 இப்படி ஆகிடும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3 ப்ளஸ் 2i பை கீழே டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 6. அப்போ 3 + 2i/6 இதாங்க வந்து நிற்குது. ஃபைனலாக இன்டகிரல் ஓவர் வி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் என்ன வந்து நிற்குது, 3 + 2i/6. எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்டகிரேஷன்லாம் வெரி கம்பசூஸ்திரம்லாம் இல்லை. இதை போயிட்டு நமக்கு தெரியாத இன்டகிரேஷன் விட்டுட்டு வரோம் பாருங்கள், அங்கே தாங்க இன்னும் பெரிய வேடிக்கை. விட்டுறாதீங்க. ரைட். இன்டகிரல் ஓவர் வி தான் அங்கே நடக்குது. நான் வி இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு மாற்றுறேன். எனக்கு இது இசட்டில் இருந்தால் பெஸ்ட்டு. மாற்றுறதுக்கு அலவுடான்னா அலவுடுங்க. இது ஒரு கலப்பின் வடிவில் இருந்ததுனால தப்பிச்சங்க. ரைட். இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி இந்த மாதிரி ஒன்று கூட விடாமல் நல்லா படிங்க. இந்த புத்தாண்டு ஒரு மறக்க முடியாத புத்தாண்டாக உங்கள் வாழ்நாளில் அமையணும். அதுக்கான எஃபோர்ட்டை இப்போ போட ஆரம்பிச்சிருங்க. தயவுசெய்து இந்த ப்ராப்ளம்லாம் பார்க்குறவங்களுக்கு சிஎஸ்சிஆர் ஜுஜுவிங்க. சிஎஸ்சிஆர்லாம் ஒன்றுமே இல்லை, அதை அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிஎஸ்சிஆர் நாளடைவில் இருந்தால் தான் மதிப்பு மரியாதைலாம். ஏன்னா சிஎஸ்சிஆரே குவாலிஃபைட் ஆகிட்டிங்களா, வேறு லெவலுங்க நீங்கள் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம்னா பாஸ் பண்ணுங்கள், கண்டென்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு இந்த ஏரியாலாம் தெரியாமல் இருக்குதுன்னா அது தவறு. அப்படி இருக்கக்கூடாது. நான் எந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணல, எந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணாதனால நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறேன் பாருங்கள், கேளுங்க அப்படி சொல்லணும். அதுதாங்க கெத்து.
ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் வந்து சிஎஸ்சிஆரில் அசால்ட்டாக வரும். வந்ததுன்னா அப்படியே போட்டுருவீங்க. இந்த மாடலாவது நீங்கள் பார்த்துட்டு போனால் தானே அந்த ரிலேட்டட் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி கிடைக்கும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தயவுசெய்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க. அதை பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் நல்லா படிங்க. டெஸ்ட் பேட்ச் கான்டாக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் நான் படிச்சிட்டேன், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் நான் வந்து அந்த 2500 எம்சிக்யூ புக்லெட் சொன்னீங்களே ஒன்று, எம்சிக்யூ மட்டும் இந்த புக்லெட் டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். இந்த புக்லெட் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக இருங்க. யூஜிடிஆர்பிக்கு பெரிய போட்டி இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்கூட்டியே படிக்கிறவங்க தான் தப்பிக்க முடியும். அதில் எந்த தாட்சணையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்தமாரி ஹை லெவல் ப்ராப்ளம் வச்சு விட்ருவோம், அப்போ தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும்னு வேணும்னே வைப்பாங்க. அவங்க எப்படின்னா கேட்கட்டுங்க. ஆக்சுவலாக டஃப்பாக கேட்குறாங்கன்னு நம்ம அவங்க மேலே கடிந்துக்கக்கூடாது. அப்போ தான் இன்னும் நல்லா வெயிட்டான ஆட்கள், சப்ஜெக்டில் உள்ள ஆட்கள் தெரிய வருவாங்க. அத்தனை கவர்மெண்ட்டு ஸ்கூல்ஸ்லேயும் அப்பாயிண்ட் ஆகும்போது அவங்ககிட்ட படிக்கிற குழந்தைகள் வேறு லெவலில் சொசைட்டியில் பிரதிபலிப்பாங்க. அதானே வேணும், அதானே கனவு. ஸோ ஃபில்ட்ரேஷன்ன்றது நல்ல ஆட்களை கண்டெடுக்கிறதுக்கு, அதுவும் மேக்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் டைப் பண்ணாலும் நல்ல நல்ல ஆட்கள் வெளியே தெரிய வருவாங்க தானாகவே. ரைட். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.